என் செல்லக் குழந்தையே, இன்று இரவுக்குள் இந்த வராகி உன் கண்ணில் படுகிறேன் என்றாள். நிச்சயமாக என் வாக்கினை நீ சந்தோஷமாக கேட்க வேண்டும். ஏனென்றால் மிக பெரிய நல்ல விஷயம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் குழந்தை, எதிர்பார்த்து நின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கப் போகின்றது. இந்த வெற்றியை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்கான வெற்றியை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கஷ்டமும் கண்ணீரும் கவலையும் என்று எப்பொழுதுமே பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய சந்தோஷத்தை உறுதியாக என் கைகளில் எடுத்துக்கொண்டு அதனை உன்னிடத்தில் தர வேண்டும் என்று உன் தாயானவள் நான் வந்திருக்கிறேன் என்றால் நிச்சயமாக அதை பற்றிய எண்ணங்களை நீ தெளிவாக கொள்ள வேண்டும். உனக்குள் ஓடுகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இனி இந்த வாழ்க்கையை உனக்கு நிரந்தரமாக்கி கொடுக்கும் என்பதனை முதலில் உன் மனதிற்குள் பதிய வைத்துக்கொள். யாரும் எதையும் செய்ய நினைத்தாலும் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கும் என்பது நிச்சயமாக இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு முன்கூட்டியே தெரிந்துவிடும். இனி எதை பற்றியும் உனக்கு இந்த வாழ்க்கை பயத்தை கொடுக்காது. அந்த அளவிற்கு நான் உன் வாழ்க்கையை உனக்காக நேர்த்தியாக சரி செய்து கொடுக்க வருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இந்த வராகி நினைத்து விட்டால் ஒற்றை நொடியில் மாற்றங்கள் வரும் என்று நான் சாதாரணமாக சொல்லவில்லை. நான் நடத்த நினைத்து விட்டால் அது உன்னுடைய உழைப்பிற்கும் முயற்சிக்குமான முடிவாக அங்கு இருக்கும். அதற்கான வெற்றியாக அது அங்கு இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எப்பொழுதுமே நான் நினைத்து விட்டால் அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடத்தி முடிக்கும் வரை ஓய மாட்டேன். உன் வாழ்க்கையாக்கி அதை கொடுக்கும் வரை நான் அங்கிருந்து செல்ல மாட்டேன். அப்படித்தான் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்களை எல்லாம் சரியாக என்னிடத்தில் இருந்து பெறுகிறாய் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். உன்னிடத்தில் யார் வந்து என்ன சொன்னாலும் உனக்கு இது வாழ்க்கையே இல்லை, உன்னால் முடியாது என்று எந்த விஷயங்களை யார் சொன்னாலும் அந்த விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த நிலையிலிருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ளத்தான் நீ முயற்சி செய்ய வேண்டுமே தவிர ஒருபொழுதும் அதிலேயே தேங்கி இருக்க நீ நினைக்கக்கூடாது. இதுவெல்லாம் சாதாரணமான விஷயங்களே கிடையாது. உன்னுடைய நீண்ட கால உழைப்பு, உன்னுடைய நீண்ட கால முயற்சிக்கான பலனாகத்தான் இவையெல்லாம் அமையப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். யாரும் இங்கே யார் வாழ்க்கையையும் உருவாக்க பிறக்கவில்லை. ஆனால் அழிக்க வேண்டும் என்று கேட்டால் மட்டும் முன்கூட்டியே ஓடி வந்து விடுவார்கள். இவை எல்லா விஷயங்களையும் தாண்டியும் உனக்கான நல்லதை நான் தருவேன் என்றால் நீ என் பேச்சை தானே கேட்க வேண்டும். மற்றவர்களின் பேச்சுக்கு ஒரு பொழுதும் செவி கொடுத்து நிற்கக்கூடாதல்லவா? அதைத்தான் உன் தாயானவள் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதும் நீ கண்ணீரோடுதான் என் வாக்கினை கேட்க வருவாய். அது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இன்று அந்த கண்ணீர் உனக்கு நிச்சயமாக வரக்கூடாது. நம் தாயானவள் நமக்கு நல்லதை சொல்லும் பொழுது நாம் எதற்கு கண்ணீர் வடிக்க வேண்டும்? நம்முடைய முன்னேற்றத்திற்காகவும் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் தீர்வதற்காகவும் அவள் நமக்கு நல்ல வழிகாட்டியாக இருக்கும் பொழுது நாம் எந்த ஒரு காலத்திலும் இதையெல்லாம் எண்ணி மிகுந்த வேதனைப்படக்கூடாது. நிச்சயமாக மாற்றங்கள் நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையிலும் மாறுதல்கள் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கும் பொழுது எதை பற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கவலை என்ற ஒன்று தேவையில்லை. யார் என்ன நினைத்தாலும், யார் எதை செய்ய முயற்சி செய்தாலும் கடைசியில் அவர்களுக்கு தோல்விதான் கிடைக்கும். உன்னுடைய வெற்றி என்ன என்பதனை நீ உறுதி செய்யும் பொழுது யாரும் வந்து இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் உன் வாழ்க்கையில் கடினமாக்கிவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, மனது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா? இந்த வாழ்க்கை நாம் கேட்ட விஷயங்களை நம்மிடத்தில் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றதல்லவா? அப்படியானால் அதற்கெல்லாம் சேர்த்து முதலில் நீ எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும்.
உன்னுடைய முகத்தில் வருகின்ற புன்னகை, உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த புன்னகை உனக்கு நிரந்தரமாக வேண்டும். நீ கேட்டதையெல்லாம் உனக்கு அள்ளி கொடுக்கின்ற விஷயமாக அது உனக்கு இருக்க வேண்டும். வாக்கினை கேட்கும் பொழுது புன்னகையோடு கேட்டாயானால் கடைசியில் அந்த புன்னகை உனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். எல்லா மாற்றங்களும் எல்லா துன்பங்களும் உன்னை கடந்து உனக்கான வெற்றியை உன்னால் உறுதி செய்ய முடியும் என்பதனை கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய். இது நிரந்தரமான விஷயங்கள் கிடையாது. இனி உன் வாழ்க்கையில் மாறக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. இனி உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் அதிகம் இருக்கின்றது. அவை எல்லாவற்றையுமே நீ உனக்கே உனக்கானதாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. நீ நினைத்தால் இங்கு நடக்காது முடியாது என்று எந்த ஒரு விஷயமும் இல்லை. நீ நினைத்தால் உனக்கு கிடைக்காது என்று எந்த ஒரு செயலும் இல்லை. நீ எத்தனை முறை இது போன்று யோசித்திருக்கின்றாய். ஆனால் செயல்களில்தான் எதையுமே நீ செய்யவில்லை என்று உன் அம்மா நான் உணர்கின்றேன். என் பிள்ளை, பேசுவதற்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. பேசும் பொழுது தைரியமாக பேசிவிடுகின்றாய். ஆனால் செயலில் என்று இறங்கும் பொழுது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோ என்று அதை நினைத்து நீ பயம் கொள்கின்றாய். இது போன்ற எண்ணங்கள் இல்லாமல், இது போன்ற நிலைமை உன் வாழ்க்கையில் இல்லாமல் எப்பொழுதுமே மனமகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் ஒரு வாழ்க்கையை உருவாக்க உன் அம்மா எப்படி உன்னோடு சேர்ந்து பாடுபடுகின்றேனோ அதுபோல நீயும் எனக்கு என்னோடு கைகோர்த்து நடக்க வேண்டும். இது அவளின் வேலை, அவள் செய்துவிட்டு போகட்டும். நம்மை சந்தோஷப்படுத்த அவள் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் என்றெல்லாம் எண்ணி ஒரு பொழுதும் நீ ஒதுங்கி நின்றுவிடக்கூடாது. இது நம்முடைய வாழ்க்கை எனும் பொழுது அதை நீ எக்காரணத்தை கொண்டும் தவிர்க்காமல் முன்னின்று உன் வெற்றியை நீ உறுதி செய்து விட்டால் போதும். என்றும் நான் இருப்பேன் உன்னோடு, என்றென்றும் நான் வருவேன் உன் வாழ்க்கையின் கண்ணோடு என்பதனை புரிந்து கொள். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளுமே உனக்கு வந்த துன்பங்களை எல்லாம் சற்று சிந்தித்துப் பார். இதுவெல்லாம் உன்னால் நடந்ததா, அல்லது நீ தெரியாமல் செய்த விஷயங்களால் நடந்ததா, அல்லது தேவையில்லாது யார் சொன்ன வார்த்தைகளையோ கேட்டு உன்னுடைய மனது குழம்பியதனால் நடந்ததா என்று சற்று நீ சிந்திக்க வேண்டும். அப்படி இந்த வாழ்க்கையானது உனக்கு நீ நினைத்ததை கொடுக்கவில்லை என்றதுமே நாம் உடைந்து போய்விடக்கூடாது. அங்குதான் தவறு செய்து விடுகின்றோம். வாழ்க்கை உடைந்து போகின்ற தருணங்களில் எக்காரணம் கொண்டும் நீ உடைந்து போகாமல், மனம் தடுமாறாமல் நல்லபடியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து விட வேண்டும். எங்கும் இங்கு யாரும் எதையும் கொண்டு போகப் போவதில்லை. எதையும் வைத்து யாரும் இங்கு எதனையும் சாதிக்கப் போவதில்லை. கடைசியில் ஒன்றுமில்லாமல் எப்பொழுதும் நல்லபடியாக வாழ வேண்டிய நிலை இல்லாமல் இங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை எல்லோருக்கும் உண்டு. பிறப்பு போல் இறப்பும் உண்டு. அது நடப்பதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது. அதனால் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு எப்பொழுதுமே நீ நல்லபடியாக வாழ்வதற்கு, உனக்கான சந்தோஷத்தை நிறைவு செய்ய நீ முயற்சி செய்து கொண்டிருந்தால் போதும். நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகியின் குழந்தையான உன்னை என்றும் நான் நல்வழிப்படுத்துவேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். நீ நினைத்து விட்டால் இங்கு எல்லோரும் உன்னை ஏளனமாக நினைத்து விடுவார்கள் என்று யோசிக்காதே. நாம் செய்கின்ற விஷயங்கள் எதுவுமே சரியில்லையோ என்று எண்ணி வருத்தப்படாதே. நீ சரியான பாதையில் சரியான பயணத்தை செய்து கொண்டிருந்தால் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பது உன் நினைவில் இருக்கும். இதனால் வரையிலும் நீ இழந்துவிட்ட விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு சென்றதாகவே இருக்கட்டும். இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை நல்லபடியாக வாழச் செய்யும் என்பதனை நீ புரிந்து கொண்டு உனக்கே உனக்கானதான அத்தனை உண்மைகளையும் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிரு. நான் நடத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாதல்லவா?
அம்மாவின் வார்த்தைகள் உன் மனதிற்கு ஆறுதலை கொடுக்கும் என்பதுதான் என்னுடைய நம்பிக்கை. என் பிள்ளை, நீ கண்ணீர் சிந்தும் பொழுதெல்லாம் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? ஆனால் உன்னை படைத்த உன் தாயானவள் எனக்கு தெரியும் நீ எதற்காக கண்ணீர் சிந்துகிறாய் என்று. இதனால் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பது எல்லாம் எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாது இதை பற்றி யோசித்து, தேவையில்லாமல் இதை பற்றி சிந்தித்து நீயும் உனக்கு நடக்கவிருக்கின்ற நன்மைகளை தட்டி விட்டு விடாதே. எல்லாமும் ஏதாவது ஒரு வாய்ப்புகளுக்குள் இடையே தடுமாறி உன் கை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது. அதை நீயோ விட்டு விடாமல் உனக்கானதாக பெற்றுவிட நிச்சயமாக முயற்சிகளை மட்டும் கைவிட்டு விடாதே. என் பிள்ளையே, என்றுமே உன்னை தேடி உனக்கான நல்லதை நடத்த நான் வருகிறேன் என்பது உன் நினைவில் இருக்குமானால் எந்த சூழ்நிலையிலும் தாயானவள் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களில் இருந்து நீ மீண்டு வந்து விடுவாய். எதிலும் தேங்கி நிற்க மாட்டாய். எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு மனமகிழ்ச்சியை நீ நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள். யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை தொலைத்துவிடக்கூடாது. யார் நினைத்தாலும் உன்னுடைய சந்தோஷங்களை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கும் என்பது இந்த தாயானவள் என்னுடைய விருப்பம். அதை நடத்தி கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய சபதம். அதை நான் நிறைவேற்றாமல் சென்று விடுவேனா? நான் ஒரு முறை உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு தெளிவாக புரிந்து விட்டது என்றால் இனி ஒவ்வொரு முறையும் இந்த வாழ்க்கை உனக்கான உச்சகட்ச மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். காலம் இருக்கின்ற வரை சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும். தேவையில்லாத குப்பை மூட்டைகளை தலையில் தூக்கி வைத்து சுமக்கக்கூடாது. கஷ்டங்களும் கண்ணீரும் கவலையும் என்று ஒரு பொழுதும் இருக்கக்கூடாது. என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்ததை எல்லாம் முடித்திட, இந்த வாழ்க்கை நீ கேட்டதை உனக்கு வெற்றியாக ஒப்படைத்திட எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது என்பது உன் மனதிற்குள் நின்று விட்டால் போதும். இனி எந்த நாளிலும் நீ செய்கின்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக உன் கைவசம் வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். வராகி நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாம் எதற்கானது என்பதனை உனக்கே புரிகின்ற அளவிற்கு நான் செய்து முடித்து விடுவேன். சற்று யோசித்தால் நம் தாயானவள் இதனால் தானே இதை செய்திருக்கிறாள் என்பது உனக்கே புரிய வந்துவிடும். இனி எந்த நிலையிலும் உன்னை காப்பாற்ற நீ உறுதியாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை பெற்றிட எப்பொழுதும் நீ முழுமன மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிரு. உன்னை நான் வழிநடத்துவதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் உன் தேவைகளை நான் நிச்சயமாக நிறைவு செய்வேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த சந்தர்ப்பங்கள் உனக்கு மனமகிழ்ச்சியையும் மன சந்தோஷத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எல்லாவற்றையும் கடந்துவிட்டு உன்னோடு நான் இருப்பதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். தாயின் அன்பும் அரவணைப்பும் என்றும் என் பிள்ளைக்கு நிரந்தரமாக கிடைக்கும். யாரும் இல்லை என்று ஒருபோதும் கதறி அழுகின்ற நிலை உனக்கு வராதபடிக்கு இந்த அம்மா என்றும் உன்னோடு உடன் இருப்பாள் என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. வராகியின் பிள்ளையாக என்றும் நீ நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வலம் வந்து கொண்டிரு. அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றி காட்டுகின்றேன். நான் நினைத்தது போல உனக்கான உண்மைகளை எல்லாம் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கின்றேன். யாரும் இனி உன்னை கை நீட்டி பேச முடியாது, எதற்காக இந்த தவறை செய்தாய் என்று. என் பிள்ளையே, அந்த அளவிற்கு உனக்குள் இந்த வாழ்க்கையின் வெற்றியை உறுதி செய்ய நான் எப்பொழுதுமே முன் வருவேன் என்பதனை புரிந்து கொண்டால் போதும். இனி வரவிருக்கின்ற நாட்களில் நான் எப்பொழுதுமே உனக்கான மன மகிழ்ச்சியையும் உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் நிறைவாக கொடுக்க நான் வருவேன் என்பது உன் மனதில் சரியான புரிதலில் இருக்கட்டும். இதை எண்ணி இனி எப்பொழுதும் நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் வேதனைப்படக்கூடாது. யாரும் இல்லை என்ற சொல் இனி ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இல்லை. யாரையும் தேடி யாரையும் கெஞ்சி எந்த ஒரு உறவையும் நிலை பெற்றிருக்க நினைக்காதே. நீயாக இரு. உன்னை தேடி வருவது எல்லாம் உனக்கானதாக நிச்சயமாக மாறும்.
நாமாக தேடிச் சென்றால் அலட்சியமாக நினைக்கின்ற இந்த உலகம் ஒரு நொடி அமைதியாக இருந்து பார். அது தானாகவே உன் அருமை புரிந்து கொண்டு உன்னை தேடி வந்துவிடும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இனி எல்லாமுமே உன் வசமாக மாற வேண்டும் என்பதைத்தான் உன் அம்மா நானும் விருப்பப்படுகின்றேன். இந்த வாழ்க்கை நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் நானும் ஆசைப்படுகின்றேன். இதுவெல்லாம் நடக்கப் போகின்ற இந்த தருணத்தை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ கைவிட்டு விடாதே. இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு சேர்த்துவிடும். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.